டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவர் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற பிறகு கரூருக்கு சென்றிருந்தார். ஜூலை 10ஆம் தேதி அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. முதல்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்திட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த நபர்களை நேரில் சந்தித்து அவங்களுக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்கியிருந்தார். இந்த பணி நியமன ஆணையை நேரில் சந்தித்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே கரூருக்கே வந்து சென்றிருந்தார். முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற நோக்கில் தான் இந்த அரசு பணி அப்படின்றது வழங்கப்பட்டிருக்குது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மொத்தமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருந்து 32 பேருக்கு முதற்கட்டமாக அரசு பணி நியமன ஆணை வழங்கியிருக்கிறாரு. அதில் இப்போது கரூரில் நடந்த சம்பவம் ஒரு 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதில் சின்ன சின்ன குழந்தைகளும் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளாலே, அதாவது அவங்க யாரோ நம்ம யாரோ வேறு வேறு குடும்பங்கள், அந்த வகையில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்மளாலேயே அந்த நிகழ்வில் இருந்து வெளியில் வரவே முடியல. இப்போ வரைக்கும் அந்த கஷ்டம் அப்படின்றது இருக்குது. அப்போது அந்தந்த குடும்பங்களை சார்ந்த நபர்கள் எவ்வளோ வழியை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது உதாரணமாக எவ்வளோ வழியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து அந்த அரசு பணி நியமன ஆணையை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள் வாங்கும் போதே தெரிஞ்சுது. அழுதுகிட்டு தான் அந்த பணி நியமன ஆணையை வாங்கியிருந்தாங்க. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் கண்கலங்கி இருந்தார். அதாவது அந்த குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர வருமானம் அந்த நபர் இருந்திருந்தா எப்படி பார்த்துருப்பாங்க குடும்பத்தை, அதில் ஒரு பகுதி அளவாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நிரந்தர வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு வேலை பணி நியமன ஆணை அப்படின்றது வழங்கப்பட்டிருக்குது. இந்த 32 பேருக்கும் அரசு வேலை வழங்கினது சார்ந்து பல தரப்புல இருந்தும் பல பேரும் விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த 32 பேருக்கும் அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒரு சைடு பார்க்கும்போது இது சரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கப்படுது. அதுலேயும் குரூப் 2 அந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகள் அவங்களுக்கு வழங்கப்படலை. சில வேலைகள் பரிந்துரை பேரில் வழங்கப்படும் இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள் தான் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் எடுத்து பார்க்கும்போது இது சரி அப்படின்னு தோணுது. ஸோ மக்களாகி உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பேசின விஷயங்கள் சார்ந்து வரலாம். கரூர் விவகாரத்துல அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி திமுகவுக்கும் சரியான அடி இன்னைக்கு பேச்சுல கொடுத்திருந்தாரு. அதாவது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல இடங்கள்லையும் சென்று பரப்புரை மேற்கொண்டார். அப்படி ஒரு தடவை அரியலூர் முடிச்சுட்டு அவர் பெரம்பலூர் வரதா இருந்தது. அப்போ பெரம்பலூர் அங்கே வந்து அவர் போயிட்டு பரப்புரை கூட்டம் நிகழ்த்த முடியல. போலீஸார் அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. என்ன அலர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டைமும் ஆயிடுச்சு, இந்த டைமில் வந்துட்டு பாதுகாப்பும் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது, கூட்டமும் கட்டுக்கடங்காத அளவுக்கு நிறைய இருக்குது, அதனால நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. அதை கேட்டுக்கிட்டோன்னே மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு கருதி அந்த பெரம்பலூருக்கு போக இருந்ததை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு பெரம்பலூர் மக்களுக்கும் மன்னிப்பு தெரிவிச்சுட்டு இன்னொரு நாள் நான் உங்களை வந்து கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கருதி தான் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிருந்தாங்க. இதுதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து நோட் பண்ணியிருந்தாரு. அப்போ பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணி வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ காவல்துறையினர் நினைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடத்த முடியாது, ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை அவங்களால ரத்து பண்ண முடியும், அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் அவங்க இருக்கு. அப்போ நாங்கள் கரூருக்கு போகும்போது அங்கே சூழல் சரியா இல்லை, கூட்டம் இருக்குது, வந்தா சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போலீஸார் பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ண மாதிரி அவங்களும் எங்களை தடுத்து நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவங்க எங்களை தடுத்து நிறுத்தவே இல்லை, அலோ பண்ணாங்க. இத்தனைக்கும் அவங்க தான் எங்களை கூடவே இருந்து கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டு போனதுமே அவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு பண்ணினோன்னே அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்களோட இதை எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக வந்துட்டு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இவ்வளோ நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் போலீஸாரை நம்பிட்டேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கே அவர் முதல்ல அந்த வேன் மேலே ஏறி நின்ன உடனேயே அவர் பேசினது காவல்துறையினருக்கு நன்றி சொன்னார். இப்போ எந்த அளவுக்கு நம்பியிருப்பாரு அப்படின்றத இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார்.
அன்னைக்கு பிளான் ஏ பிளான் பி, இது நடக்கலைன்னா இதை பண்ணணும், அது நடக்கலைன்னா அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. காவல்துறையினரை பின்னாடி இருந்து தூண்டி விட்டு அவங்கள இந்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய வச்சிருக்கிறாங்க. அது யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. எப்படி இவருக்கு தெரியும், எப்படி இவர் பேசுறாரு அப்படின்னு கேட்டால் இன்னொரு தகவலும் சொல்லப்படுது. என்னன்னா, இந்த கரூரில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாகவே தனிப்பட்ட முறையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை கரூரில் இறக்கி விட்டுருக்கிறாரு. அவங்க மூலியமாக தான் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, யார் இன்வால்வ் ஆகி என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே டிவிகேவுக்கு, அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து தான் சிபிஐ கிட்டேயுமே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கூடிய விரைவிலேயே இந்த வேலைக்கு யார் காரணம் அப்படின்ற உண்மைகள் வெளியில் வரும், நீதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சிறந்த விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூரில் நடந்த சம்பவம் சார்ந்து ஒரு நினைவு சின்னம் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது என்னன்னா, அரசியல் நோக்கங்கள் இந்த மாதிரி காரணங்களால மக்களினுடைய பாதுகாப்பு இனிமேலும் குறைவு இருக்கக்கூடாது, மக்களுடைய பாதுகாப்புக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இனிமேலும் அரசியல் காரணங்களை வச்சு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, அதை நாம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நினைவு சின்னத்தை நாம தமிழக வெற்றி கழகம் சார்பில் இங்கே அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்னன்னா, நம்மளுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் உள்ள வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்கே சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் கூடியிருந்தாங்க. அவங்களும் அந்த பாஸை வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, செய்தியாளர்களை வந்துட்டு அனுமதிக்கல. ஸோ அவங்க செய்தியாளர்கள் வந்து பாஸை வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டிவிக்கே செய்தியாளர்களை வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எப்படி செய்திகளை பரப்புவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆரம்ப கட்டத்திலேருந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எப்படியெல்லாம் காட்டணும், யாருக்கு சார்பாக செயல்படணும்லாம் செயல்பட்டுட்டு வந்தாங்க. ஸோ செய்தியாளர்களை வந்துட்டு போலீஸாரை வச்சு வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. செய்தியாளர்களை வெளியில் அனுப்புனது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வெளியில் அனுப்பின இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாவேகா அரசாங்கம் எதை நோக்கி தமிழ்நாட்டில் எப்படி பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தார். விவசாயிகளோட நாங்கள் எப்போவுமே துணை நிற்போம். இப்போ மேக்சிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய எல்லா காலங்கள்லையும் நாங்கள் விவசாயிகளோட கண்டிப்பாக துணை நிற்போம், நம்புங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதே போல் பெண்களுடைய பாதுகாப்பை இன்னமுமே உறுதி செய்வோம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அப்புறம் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி தங்க மோதிரம் தாய்மாமன் திட்டத்தையுமே அறிமுகம் கொண்டு வர போகிறோம், எல்லா திட்டத்தையுமே எந்தெந்த காலத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து ஒரு திட்டங்களா நிறைவேற்றப்படும் அப்படின்ற உறுதியை கொடுத்திருந்தார். இதே போல அடுத்ததா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, மாநில உரிமைகள்ல, நம்மளுடைய மாநில அரசினுடைய உரிமைகள்ல எந்த விதத்திலையும் எந்த இடத்திலையும் நாங்க யாரு கூடயும் சமரசமே பண்ணிக்க மாட்டோம். அதே போல இந்த மேகதாது விவரங்கள் சார்ந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஸ்டேட்டோட சிஎம் பேசிட்டாரு, நீங்க பேசல, நீங்க குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, டாக்லெஸ் ஒர்க் மோர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தான் இந்த அரசாங்கம், தாவேகா அரசாங்கம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. சும்மா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே, நீ என்ன துட்டுட்டியா, நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இங்கே தேவையே இல்லை. அந்த மாதிரி கத்தி மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டு போகிற அரசாங்கம் மற்றவங்கள மாதிரி நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லி திமுகவை அந்த இடத்துல மறைமுகமாக சுட்டி காட்டியிருந்தாரு. அதாவது எங்கே நாம எப்படி நடவடிக்கை எடுக்கணும், எதை எப்படி மூவ் பண்ணணும், செயல் மூலமாக எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதுதான் இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பாலம் கட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செலவு வரும். அந்த செலவை தாண்டி டபுள் மடங்காக போட்டு டெண்டர்லாம் விட்டு வச்சிருக்கிறாங்க கடந்த திமுக ஆட்சியில். அந்த மாதிரி நிறைய நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த டெண்டர் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சுருக்கோம். அதாவது பாலம் கட்டுறதுனா யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க, பொதுப்பணித்துறை, ஏவா வேலு அவர்களுடைய துறை. இப்போது சிங்கப்பூரில் போயிட்டு உட்காந்துருக்கிறார் இல்லையா, நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார் இல்லையா, அவரை சார்ந்த நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஊழல் காசு அடிக்க முடியுமோ அப்படிலாம் பல டெண்டரை போட்டு வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சி ஒன்றா கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தோண்ட எவ்வளோ ஊழல், எவ்வளோ கொள்ளையடிச்ச விஷயங்கள் வெளியில் வருமோ தெரியல, ஒன்றா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் பார்த்தா இந்த கரூரோட ஓனர் செந்தில் பாலாஜி இருக்கிறார் இல்லையா, அவர் எங்கே போய் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்றதே தெரியல. ஏவா வேலு அவர்கள் பார்த்தா சிங்கப்பூரில் போயிட்டு உட்காந்துருக்கிறாரு. இப்படி ஒரு ஆளாக வெளியில் வந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் இவங்க யாரையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா, இன்னொரு சிறப்பாக ஒரு
விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது என்னன்னா, லஞ்சம் ஊழல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, அது வந்துட்டு மக்களாகிய உங்களுக்கே தெரியும். அதாவது என்னன்னா, என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்க முடியாது, இது முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி, எங்கள் அண்ணனோட ஆட்சி, எங்கள் மாமாவுடைய ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லி லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது அதுதான் சரி. இப்போ மாற்றம் அப்படின்றத வெறும் ஒரே ஒரு நபர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மட்டுமே அப்படியே ஃபுல்லாக கொண்டு வர முடியுமா அப்படின்றது கிடையாது. அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா நம்மளும் லஞ்சம் கொடுக்காம இருக்கணும். எங்கேயாவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தட்டி கேளுங்க, ஏன் லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு விடுங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு வீடியோக்கும் ஒரு நடக்கக்கூடிய தப்புகளுக்கும் எவ்வளோ சீக்கிரம் இந்த தாவைக்கு ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அதனால லஞ்சம் கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், வீடியோ எடுத்து தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் போட்டு விடுங்க. அதை தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுமே சொல்லியிருக்கிறாரு. இப்போது எல்லா இடங்கள்லையுமே லஞ்சம் வாங்குறது இல்லையா, எல்லாத்தையுமே குறைச்சிட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு முழுக்க லஞ்சமே வாங்குறது கிடையாதா, யாருமே கொடுக்கறது கிடையாதா, எல்லாத்தையுமே முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்லை. ஒரு சில இடங்கள்ல இருக்கு, அதை மக்களாகிய நாம தான் வந்துட்டு குறைக்கணும். லஞ்சம் கொடுக்கும்போது நம்ம கேள்வி கேட்டு அதை தட்டி கேட்டு வீடியோ எடுத்து போடுங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அதுதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுமே இன்னைக்கு ஸ்டேஜ்லயே பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திருந்தோம் அப்படின்னா சட்டமன்ற நிகழ்வுகளை எடுத்து வச்சு பேசியிருந்தாரு. பேசுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது, பேசுனா சட்டமன்றத்தை விட்டு எழுந்து வெளியில ஓடி போயிடுறாங்க, இனிமே வந்து சட்டமன்ற கதவை இழுத்து மூட வச்சுட்டு தான் பேசணும் போல அப்படின்ற மாதிரி சட்டமன்ற நிகழ்வுல நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னா எழுந்து வெளியில ஓடி போனார் இல்லையா, அதை சுட்டி காட்டி பேசியிருந்தாரு. குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பார்ட்டி ஃபண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள், அவ்வளோ ஆதாரங்கள் வெளியில வந்துகிட்டே இருக்குது. என்னென்ன அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். அவ்வளோ ஆதாரங்கள் வெளியில வந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு என்னமோ பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே இங்க மேல இல்லாத தப்ப சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி எழுந்தெல்லாம் வெளில போனாங்க. அது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருந்தாரு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தரமா இருந்தது, சிறப்பான ஒரு ஸ்பீச்சா இருந்தது. எதெல்லாம் பேசணும் அப்படின்றது இருந்ததோ அது எல்லாத்தையுமே பேசியிருந்தாரு. அடுத்ததா பார்த்தோம்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஒரு செய்தியை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை அவங்க என்ன நீதிமன்றம் என்ன ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த 32 பேருக்கு அரசு வேலை வழங்கியிருக்கிறார் இல்லையா, அது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கே உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு மனுலாம் கொடுத்து அவசர வழக்காக எடுத்து அதை விசாரிக்க வச்சாங்க. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது, விஜய் அவர்கள் கரூருக்கே போகக்கூடாது, தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் ஒழுங்கா படிச்சு பார்த்துட்டு வந்து வாதாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தலையிலே அடிச்சு வெளியில வரட்டி விட்டாங்க திமுகவை. இப்போ இங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நாம் தமிழர் கட்சியினர், அதுக்கப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு, அவங்க வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த மனு வந்துட்டு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை எடுத்து விசாரிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கருணை அடிப்படையில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது இது முதல் தடவை கிடையாது. காலங்காலமாக அது வந்து நடந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கே பீரியடில் நடந்திருக்கு, டிஎம்கே பீரியடில் நடந்திருக்கு, காலகாலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கருணை அடிப்படையில் அரசு வழங்கக்கூடிய இதை வந்துட்டு எங்களால் தடுக்க முடியாது. வேணும்னா இன்னொரு விஷயம் பண்ணலாம். அதாவது என்னன்னா, தற்காலிகமாக இதை வந்துட்டு இது பண்ணி வைக்கலாம், இது வந்து நிரந்தரம் கிடையாது. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அரசு வேலை தற்காலிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்போ வரைக்கும் தற்காலிகம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட அவங்களுடைய வாதங்கள் இது எல்லாத்தையுமே நீதிமன்றம் கேட்க போகிறாங்க. ஸோ அவங்க பேசினதுக்கு அப்புறம் இது வந்து நிரந்தரமாக இருக்குமா இல்லை தற்காலிகமாக இருக்குமா அப்படின்ற தீர்ப்பை நம்மளுடைய நீதிமன்றம் கொடுப்பாங்க. என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா, கடந்த ஆட்சியில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் மேலே இப்போ சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இல்லையா, அதாவது சென்னையில் லஞ்சம் வாங்குறதுக்குனே ஒரு தனி அலுவலகம் அமைத்து அதில் 3 பேரை போட்டு ஃபுல்லாக வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே ஸ்கூல்கிட்ட இருந்து மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. அதாவது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க இல்லையா, அரசு அங்கீகாரம் பெற்றது அப்படின்ற ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு லட்சமாக வாங்கியிருக்கிறாங்க. புதுசாக ஒரு ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு லட்சமாக வாங்கியிருக்கிறாங்க. பணம் கொடுத்தாதான் ஸ்கூல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி மிரட்டி இந்த தொகை எல்லாமே வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதில்
தனியார் பள்ளிகளினுடைய சங்க தலைவராக இருக்கக்கூடிய அரசகுமார் அப்படின்றவர் மூலமாக தான் இந்த தொகை எல்லாமே வாங்கப்பட்டிருக்கு. இவருக்கு பின்னாடி இருந்து அதை இயக்குனது அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. நம்மளுடைய சேனலில் கூட அதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு, ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆதாரங்களை திரட்டி நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு 47 ப்ரைவேட் ஸ்கூல் வெளியில் வந்து ஆமாம் இந்த மாதிரி எங்களுக்கு மிரட்டி பணம் வாங்கினாங்கதா, அப்ரூவல் கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்களையும் கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை நடந்திருக்கும் இல்லையா, அதுக்கான ஆதாரங்களையும் இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வசமாக சிக்கிருக்கிறாங்க. ஒரு சைடு குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி மாட்டியிருக்கிறாரா, இன்னொரு சைடு இந்த ரோடே போடாமல் ரோடு போட்ட மாதிரி காசெல்லாம் அடித்ததில் ஏவா வேலு அவர்கள் மாட்டியிருக்கிறாரா, இப்போ அன்பில் மகேஷ் அவர்களும் கூடிய விரைவிலேயே ஸ்ட்ராங்காக மாட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த குதிரை பேர விவகாரம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பி அசோக் அவர்களுக்கும் நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்துட்டு எஃப்ஐஆரில் அவங்க பேர் இல்லை, ஆனால் இவங்க மூலமாக நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் விசாரணை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நிபந்தனைகளோட முன்ஜாமீன் கொடுத்துருந்தாங்க. இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகும் போது அந்த விசாரணை எப்படி போகுது அப்படின்றத நம்ம எடுத்து வச்சு பேசலாம். இப்போ என்ன விஷயம்னா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இவங்களோட இன்வால்வ் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது டிஜிட்டல் முறையில் இருந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பேரு லக்ஷ்மண பெருமாள் அப்படின்னு நம்ம பேசின வீடியோலயே சொல்லியிருந்தோம். அவருக்குமே லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த லக்ஷ்மண பெருமாள் அப்படின்றது யாருன்னா, இவர் மூலமா இப்போ என்னெல்லாம் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்ட டிஎம்கே காரங்க தான் சொல்லப்படுது. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஹவாலா முறையில் பணப்பரிமாற்றமும் வந்துட்டு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஒரு தொழிலதிபர் லக்ஷ்மண பெருமாள் அப்படின்றவர். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த லக்ஷ்மண பெருமாள் டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், முக்கியமான அமைச்சரினுடைய பினாமி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த முக்கியமான அமைச்சர் டிஎம்கேவை சேர்ந்தவர் யாரு அப்படின்றது தான் இன்னும் தெரியல. அடுத்தடுத்து வெளியில வந்துடும் அந்த முக்கியமான அமைச்சர் யாரு அப்படின்றதையும் அடுத்தடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இப்போ இன்னொரு அறிவிப்புமே கொடுத்திருக்கிறாரு. அதாவது என்னன்னா, ஸ்கூல்ஸ்க்கு சம்பந்தமில்லாத ஆட்கள், அதுக்கப்புறம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எந்த ஒரு அனுமதியும் பெறாம ஸ்கூலுக்குள்ள போகக்கூடாது. அரசு சார்ந்த விழாக்கள்ல கலந்து கொள்ளலாம். அதே போல் ஏதாவது முக்கியமான விஷயங்கள்னா பள்ளி தாளாளர் அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்கள் வந்துட்டு பேசி அந்த மாதிரி அனுமதி பெற்று விஷயங்களை பண்ணலாம். ஆனால் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாரும் ஸ்கூலுக்குள்ளே போகக்கூடாது, அப்படி மீறி போனால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையையும் சில பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, கோவில் சார்ந்த இடங்கள்ல இதுவரைக்கும் கை வைத்தவர்கள் இப்போ கை வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே விடமாட்டோம். அவங்க பின்னாடி யார் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.